Good morning students and my dear friends. This is part 3 video of English phonics. In the last two videos we have seen short vowel sounds of A and E. In this part we are going to see short vowel sound I. So let's get into the video. We all know the English alphabets. I usually start with the English alphabets for the better understanding. So English alphabets நமக்கு தெரியும் A Z வரைக்கும் 26 letters இருக்கு. அதில் வந்து vowels English alphabets ஓட உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 letters which is A, E, I, O and U. So A, E, I, O and U. இந்த 5 letters தான் வந்து English alphabets ஓட vowels ன்னு சொல்றோம். vowelsனா உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதில் வந்து ஏ இ ஷார்ட் சவுண்ட் மேக் பண்ணுறது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டூ வீடியோஸில் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஐ சவுண்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் அ ரீகால் யூ வுட் ரிமெம்பர் ஏ வந்து ஷார்ட் வவல் சவுண்டில் வந்து அ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். இ வந்து ஷார்ட் வவல் சவுண்ட் வந்து எ அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். இப்போ ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வவல் சவுண்டில் வந்து இ அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ஸோ இப்போ எப்படி வந்து ஐ காம்பினேஷன் ஹவு we are going to pronounce அப்படின்றத பார்க்கலாம். I makes a sound of E, B makes a sound of B. So I, B, ib. I, B, ib. I, B, ib. So this is the first combination, I plus B combination, I plus B, ib. Next, I plus G. I makes a sound of E, G makes a sound of G. I, G, ig. I, G, ig. I, G, ig. So, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐக்கு ஷார்ட் vowel sound, short sound of I is E. So, I plus B makes a sound of ib. E, B, ib. E, G, ig. So these are the two combinations of I plus B and I plus G. Next we'll see the other combination, I plus D. So I க்கு என்ன sound சொல்லிருக்கேன்? E. D makes a sound of D. I plus D makes a sound of id. I plus D makes a sound of id. I க்கு E, D க்கு D. E, D, id. E, D, id. Next combination, I plus N combination. I ஒரு short vowel sound E. So N ஓட sound வந்து N makes a sound of N. So I க்கு E, N க்கு N. E, N, in. E, in, in. E, in, in. So இதில் வந்து number 2 combinations with I பார்த்தோம். I and D makes a sound of it. I and N makes a sound of in. So I க்கு வந்து என்ன sound? E. I makes a short vowel sound of E. இதை வந்து மறக்கவே கூடாது. So எப்படி வந்து A க்கு வந்து அ, E க்கு வந்து எ, I க்கு வந்து E. இந்த மூணு சவுண்ட் நம்ம இப்போ படிச்சிருக்கோம் ஷார்ட் vowel சவுண்ட். இந்த vowel sounds ஓட மற்ற கான்சனன்ட்ஸ், மற்ற மெய்யெழுத்துக்கள் இருக்கு இல்லையா? ஸோ vowels இல்லாத மற்ற கான்சனன்ட்ஸ் லெட்டர்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் இது எல்லாமே வந்து கம்பைன் ஆகும்போது என்ன சவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து ஐயோட வந்து நம்ம காம்பினேஷன்ஸ் ஐ பிளஸ் பி, இ, ப, இப், இ, ஜி, இ, க், இக் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இ, இட், இ, இன். இந்த 4 காம்பினேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து இது வந்து வேர்ட்ஸில் வரும்போது எப்படி வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் I plus B combination which we have already seen. So நான் என்ன சொல்லியிருக்கேன், IB வந்தா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? ஐக்கு E,
B க்கு b, ib. முன்னாடி ஒரு B வந்திருக்கு. B will give a sound of b. So, B-I-B, bib. B-I-B, bib. Next, F-I-B. F-I-B. F will give you a sound of F-I-B, fib. F-I-B, fib. Next, R-I-B. R oda sound is R. So, R-I-B, rib. So, B-I-B, bib. F-I-B, fib. R-I-B, rib. Next is I-D combination. I-D combination already பார்த்தோம். I க்கு E, D க்கு D. id. So, முன்னாடி வந்து B வந்திருக்கு. B-I-D, bid. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. D-I-D, did. Because D makes a sound of D. So, B-I-D, bid. D-I-D, did. H-I-D, hid. H makes a sound of H. So, H-I-D, hid. K-I-D, kid. K gives you a sound of K. K-I-D, kid. L-I-D, lid. L gives you a sound of L. R-I-D, rid. R gives you a sound of R. So, R-I-D, rid. Next combination, I-G combination. இது நம்ம already பார்த்திருக்கோம். I க்கு E, G க்கு G. மறக்க கூடாது. G will give you a sound of G. G வந்து actually it takes two different sounds. One is G, the other one is J. So, mostly வந்து நம்ம வந்து G அந்த சவுண்ட் வந்து G எடுக்கிறது பார்ப்போம். occasionally ரொம்ப occasionally வந்து G வந்து அந்த சவுண்டும் எடுக்கும். அது என்னன்னு சொல்லி நம்ம பின்னால வர வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ல. இப்போ வந்து இங்க வந்து G takes a sound of G. So, B-I-G, big. B-I-G, big னு படிக்க கூடாது. Because G takes a sound of G. So, E, G, ig. பார்த்தோம். முன்னாடி B இருக்கு. B takes a sound of B. B-I-G, big. D-I-G, dig. Because D takes a sound of D. F-I-G, fig. F takes a sound of F. G-I-G, G-I-G, gig. G takes a sound of G. சொல்லிருந்தேன். அதே மாதிரி I க்கு E, G க்கு G. G-I-G, gig. Giggle அப்படின்ற வேர்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதான் G-I-G, gig. R-I-G, rig. R takes a sound of R. So, R-I-G, rig. Next வந்து I-M combination. I takes a sound of E. M takes a sound of M. So, I plus M gives you a sounds of E plus M, im. E, M, im. E, M, im. So, இதை வச்சு words பார்க்கலாம். D. முன்னாடி D இருக்கு. D-I-M, dim. D takes a sound of D. D-I-M, dim. H-I-M, him. H gives you sound of H. H-I-M, him. R-I-M, rim. R gives you a sound of R. So, R-I-M, rim. Next, I-N combinations நம்ம already பார்த்திருக்கோம். E, N, in. E, in. So, முன்னாடி B வந்திருக்கு. B-I-N, bin. D-I-N, din. F-I-N, fin. P-I-N, pin. S-I-N, sin. S takes a combination of S. மேல வந்து P-I-N, pin. அதுல வந்து P takes a sound of P. So, P-I-N, pin. S takes a sound of S. So, S-I-N, sin. T-I-N, tin. T takes a sound of T. So, T-I-N, tin. W-I-N, win. W takes a sound of V. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். So, W takes a sound of V. So, W takes a sound of V. So, W-I-N, win. Next is I-P combination. I takes a sound of E.
P takes a sound of P. E, P, ip. E, P, ip. So D-I-P, dip, because D takes a sound of D. So D-I-P, dip. D-ku, D. I-ku, E. D, D. Plus your E sound, D, P-ku, P. So dip. D-I-P, dip. H-I-P, hip. L-I-P, lip. R-I-P, rip. S-I-P, sip. T-I-P, tip. So இது வந்து I with P combination words. Next வந்து I with S combination. I க்கு E, S க்கு S. E, S, is. So IS is எப்படி நம்ம pronounce பண்றோம் இல்லையா, அந்த ISS எப்படி pronunciation ஓட அந்த background வந்து இதுதான். I க்கு E, S க்கு S. I, S, is. So H-I-S, his. H க்கு வந்து H sound சொல்லிருக்கேன். So H-I-S, his. Next I-T combination. I க்கு E, T க்கு T. E, T, it. E, T, it. So it எப்படி நம்ம wordல 2 letter wordsல it இருக்கு இல்லையா, அந்த it ஓட pronunciation எப்படி வந்ததுன்றதோட background இதுதான். I க்கு E, T க்கு T. So ரெண்டும் சேர்ந்து E, T, it. So இப்போ 3 letter words பார்க்கலாம். B-I-T, bit. B க்கு B. So B-I-T, bit. F-I-T, fit. H-I-T, hit. L-I-T, lit. P-I-T, pit. S-I-T, sit. W-I-T, wit. Next we'll see some 4 letter word combinations with I. I, D already நம்ம பார்த்தோம், id. So முன்னாடி வந்து SK வந்திருக்கு. SK ரெண்டும் சேர்ந்து skid. We already know KID, kid. இங்க நம்ம படிச்சோம் இல்லையா, KID, kid. அதேதான் KID, kid. முன்னாடி வந்து S வந்திருக்கு. S takes a sound of S. So skid. அதே மாதிரி தான் SLID, LID, lid ன்னு சொல்லி நம்ம படிச்சோம். முன்னாடி ஒரு S வந்திருக்கு. So SLID, slid. S க்கு என்ன sound? S. So SLID, slid. Next வந்து SLIM, slim. LIM will give you a sound of lim. நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, dim, him, rim. அதே மாதிரி LIM is lim. முன்னாடி S வந்திருக்கு. So is. So சேர்த்து படிக்கும் போது SLIM, slim. Next TRIM. TRIM, trim. RIM is rim. முன்னாடி T வந்திருக்கு. T takes a sound of T. So TRIM, trim. WHIM. Already we know HIM is him. நம்ம இங்க IM combinationல பார்த்தோம். HIM is him. முன்னாடி W வந்திருக்கு. W takes a sound of V. So WHIM, vim. Next CHIN, chin. We know HIN is hin. In the IN combinationல HIN is hin. முன்னாடி ஒரு C வந்திருக்கு. C-யும் H-யும் சேரும்போது it takes a sound of ch. So CHIN, chin. இங்க வந்து HIN, hin. அப்போ C-க்கு வந்து அதனால sin அப்படின்னு சொல்லி படிக்க கூடாது. C-யும் H-யும் சேரும்போது ch அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் சவுண்ட் வரும். So CHIN, chin. அப்படிதான் CHIN படிக்கணும். CHIN, chin. SHIN, shin. எப்படி C-யும் H-யும் சேரும்போது ch சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே மாதிரி S-ம் H-யும் சேரும்போது sh சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். So SHIN, shin. Next SKIN. We know KIN is skin. முன்னாடி S வந்திருக்கு. S takes a sound of S. So SKIN, skin. Next THIN. T-யும் H-யும் சேரும்போது வர சவுண்ட் வந்து T. So THIN, thin.
THIN thin. ஏன்னா Tயும் Hயும் சேரும்போது இதெல்லாமே நம்ம வந்து consonant soundsல blend soundsல பார்ப்போம் பின்னாடி வர வீடியோஸ்ல. So TH சேரும்போது sound எடுக்கும். So thin. Next TWIN. TWINல WIN is win நமக்கு தெரியும். Tக்கு வந்து sound. So TWIN twin. So இதுதான் வந்து we have seen 3 letter 4 letter words. Now we'll see some more 4 letter words with short vowel sound I. MILK. MILK milk. MILK milk. இங்க வந்து Iக்கு வந்து E sound. LK ilk. So Mக்கு so milk. Next KING king. Because we know Iக்கு வந்து E sound. NG சேரும்போது ing sound எடுக்கும். So ING ing. K க்கு k. So KING king. The same way RING ring. Because ING ing. Munadi R takes a sound of R. So RING ring. SING sing. WING wing. Next வந்து WINK. INK is ink. Because N-ம் K-ம் சேரும்போது ink அப்படிங்கிற sound எடுக்கும். So INK is ink. முன்னாடி W வந்திருக்கு. W takes a sound of V. WINK is wink. Next LIPS. We know already LIP is lip. LIP is lip. நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். கூட வந்து லாஸ்டா S வந்திருக்கு. So S takes a sound of S. So LIPS lips. Next GIFT. GIFT is gift. FT வந்து sound. So Iக்கு வந்து E. Gக்கு வந்து G. So gift. GIFT is gift. GIFT is not gift. G takes a sound of G. So it can already. G takes a sound of G. So GIFT gift. Next SHIP. We know HIP is hip. இங்க வந்து பாத்தீங்கன்னா S-ஓ H-ஓ சேரும்போது ஷ் sound எடுக்கும்னு சொல்லியிருக்கேன். SHIP is ship. So S-ஓ H-ஓ சேர்ந்து ஷ். I-க்கு E, P-க்கு P. SHIP ship. Next HILL. ILL is ill. ரெண்டு L வரும்போது இல் sound தான் எடுக்கும். So ILL ill. முன்னாடி H வந்திருக்கு. H takes a sound of H. So HILL hill. FILL fill. Because F takes a sound of F. So FILL fill. ILL ill. FILL fill. WILL will. Next SPIT. We already know PIT is pit. முன்னாடி ஒரு S வந்திருக்கு. It takes a sound of S. So SPIT spit. DRIP. We know RIP is rip. முன்னாடி ஒரு D இருக்கு. D. So DRIP drip. Next is SHIN shin. இது நம்ம already last slideலே பார்த்திருந்தோம். S-ஓ H-ஓ சேரும்போது it takes a sound of sh. IN in. So shin. Next KICK. CK அப்படின்ற letter சேரும்போது sound எடுக்கும்னு சொல்லி பார்த்திருந்தோம். So ICK ick. முன்னாடி ஒரு K வந்திருக்கு. K takes a sound of K. So KICK kick. Same way PICK pick. Because P takes a sound of P. SICK sick. Because S takes a sound of S. So KICK kick. PICK pick. SICK sick. Now we'll see some more sounds with short vowel sound I. Some more words நம்ம பார்க்கலாம். Both 5 letter and some 6 letter words I have included here. First is THING.
நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்னும் ஜியும் சேரும்போது ங் சவுண்ட் கொடுக்கும். ஸோ ஐஎன்ஜி ங், ஐஎன்ஜி இங், டியும் ஹெச்சும் சேரும்போது சவுண்ட் கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ டிஹெச்ஐஎன்ஜி திங். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய வேர்ட்ஸ் வரும்போது படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் நீங்கள் பிரேக் பண்ணி படிக்கணும். ஆல்ரெடி நம்ம ஷார்ட் வவல் சவுண்ட் ஐ இங்கே வந்திருக்கு. ஸோ ஐ வந்திருக்கு. ஸோ ஐக்கு வந்து இ சவுண்ட். என்ஜி சேரும்போது இங் சவுண்ட் கொடுக்கும். ஸோ அப்போ ஐஎன்ஜி இங். ஸோ ஐஎன்ஜி என்ன சவுண்டுன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டிஹெச், டியும் ஹெச்சும் சேரும்போது சவுண்ட் கொடுக்கும். ஸோ டிஹெச்ஐஎன்ஜி திங். சேம் வே பிஆர்ஐஎன்ஜி பிரிங். இந்த இடத்துல பியும் ஆரும் சேர்ந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஸோ எப்படி படிக்கணும்னா இது ஆர்ஐஎன்ஜி ரிங். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஐஎன்ஜி இங், முன்னாடி ஒரு ஆர் வந்தால் ஆர்ஐஎன்ஜி ரிங், முன்னாடி இன்னொரு பி இருக்கு, பி டேக்ஸ் சவுண்ட் ஆஃப் ப. ஸோ பிஆர்ஐஎன்ஜி பிரிங். நெக்ஸ்ட் எஸ்டிஐஎன்ஜி ஸ்டிங், டிஐஎன்ஜி டிங். எப்படி ஆர்ஐஎன்ஜி ரிங்கோ அதே மாதிரி டிஐஎன்ஜி டிங், முன்னாடி ஒரு எஸ் வந்திருக்கு, எஸ்டிஐஎன்ஜி ஸ்டிங். நெக்ஸ்ட் டிஹெச்ஐஎன்கே. ஸோ நம்ம முன்னாடியே வந்து விங்க் அந்த இதில் வந்து நம்ம பார்த்தோம். ஐஎன்கே வில் டேக் அ சவுண்ட் ஆஃப் இங்க். ஐஎன்கேனா இங்க், முன்னாடி டிஹெச் வந்திருக்கு, டிஹெச் வந்து ரெண்டும் சேர்த்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ஸோ டிஹெச்ஐஎன்கே திங்க். நெக்ஸ்ட் பிஆர்ஐஎன்கே, இங்கே வந்து ஆர்ஐஎன்கே இஸ் ரிங்க் பிகாஸ் வி நோ ஐஎன்கே இஸ் இங்க், ஆர்ஐஎன்கே இஸ் ரிங்க், முன்னாடி ஒரு பி பிரிங்க், பிக்கு வந்து சவுண்ட், ஸோ பிரிங்க். நெக்ஸ்ட் எஸ்ஹெச்ஆர்ஐஎன்கே, வி நோ ஆர்ஐஎன்கே இஸ் ரிங்க், முன்னாடி எஸ்ஹெச் வந்திருக்கு. ஸோ எஸ்ஹெச் சேரும்போது ஷ் சவுண்ட் கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எஸ்ஹெச்ஆர்ஐஎன்கே ஷ்ரிங்க். நெக்ஸ்ட் எஸ்டிஐஎன்கே, ஐஎன்கே will give you a sound of ink, TINK think, முன்னாடி இன்னொரு S இருக்கு. So STINK stink. Next see this SING. ஸோ இப்படி வரும்போது பெரிய லெட்டர்ஸாக இருக்கே, நிறைய லெட்டர்ஸ் இருக்கே, எப்படி படிக்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. தெரிஞ்ச இடத்துலேருந்து நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஐஎன் தெரியும். ஸோ ஐஎன் இஸ் இன், ஐஎன்ஜி இங், முன்னாடி ஒரு எஸ் வந்தால் எஸ்ஐஎன்ஜி சிங், எஸ்ஸுக்கு வந்து ஸ். ஸோ எஸ்ஐஎன்ஜி சிங், இது வரைக்கும் நமக்கு தெரியும். திருப்பி ஐஎன்ஜி வந்திருக்கு. ஸோ திருப்பி நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல எப்படி ஐஎன்ஜி இங் படித்தோமோ அதே மாதிரி இந்த ஐஎன்ஜியும் இங் தான். ஸோ எஸ்ஐஎன்ஜி சிங், இன்னொரு ஐஎன்ஜி இங், ஸோ சிங்கிங். இந்த மாதிரி தான் நம்ம பிரேக் பண்ணி படிக்கணும் பெரிய வேர்ட்ஸ் வரும்போது. ஸோ எங்கே நம்மளுக்கு நல்லா தெரியுமோ அங்கேருந்து நம்ம போகணும். ஸோ ஐஎன் இன் தெரியும் அண்ட் ஐஎன்ஜி இங் தெரியும். முன்னாடி எஸ் வந்தால் எஸ்ஐஎன்ஜி சிங், எஸ்ஐஎன்ஜி சிங், திருப்பி ஒரு ஐஎன்ஜி ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ ஐஎன்ஜி இங், ஸோ எஸ்ஐஎன்ஜி ஐஎன்ஜி சிங்கிங். நெக்ஸ்ட் எஸ்பிஆர்ஐஎன்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஆர்ஐஎன் ரின். ஸோ இங்கே வந்து ஒரு டி வந்திருக்கு, ஆர்ஐஎன்டி ரிண்ட். இங்கே ஒரு பி வந்திருக்கு. ஸோ பிஆர்ஐஎன்டி பிரிண்ட், முன்னாடி ஒரு எஸ் இருக்கு. ஸோ எஸ்பிஆர்ஐஎன்டி ஸ்பிரிண்ட். ஸோ இப்படி தான் நம்ம படிக்கணும். ஆர்ஐஎன்டி ரிண்ட், பிஆர்ஐஎன்டி பிரிண்ட், முன்னாடி ஒரு எஸ் வரும்போது எஸ்பிஆர்ஐஎன்டி ஸ்பிரிண்ட். நெக்ஸ்ட் பிஆர்ஐசிகே. ஸோ நம்ம வந்து ஐசிகே இக் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் நிறைய வேர்ட்ஸில். முன்னாடி இந்த ஸ்லைடில் கேஐசிகே கிக், பிஐசிகே பிக், எஸ்ஐசிகே சிக் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஐசிகே இக், ஆர்ஐசிகே ரிக், முன்னாடி ஒரு பி வந்திருக்கு. ஸோ பிஆர்ஐசிகே பிரிக்.
Next TRICK trick. T க்கு வந்து T. So TRICK trick. Next STICK stick. Because we know TICK is tick. முன்னாடி ஒரு S வந்திருக்கு. So STICK stick. CHICK chick. Because C'யும் H'யும் சேரும்போது ch sound எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். So CH ரெண்டும் சேரும்போது ch. ICK ick. So chick. சேர்த்து படிக்கும்போது chick. Next CLICK click. So நம்ம already பார்த்தோம் ICK ick, LICK lick. முன்னாடி ஒரு C வந்திருக்கு. இங்க வந்து C takes sound of k. So CLICK click. C வந்து ரெண்டு form of sounds எடுக்கும். One is k, the other one is s. So அது எங்க எந்தெந்த மாதிரி sounds இருக்கும்ன்றது it varies from word to word. So இந்த இடத்துல வந்து C takes a sound of k. So CLICK is click. So இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல வந்து we have seen short vowel sound I வந்து E sound எடுக்கும். அந்த I வந்து different consonants ஓட combination ஆகும்போது எப்படி எல்லாம் வந்து sound எடுத்து அந்த word நம்ம pronounce பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். So இதுல வந்து பாத்தீங்கன்னா small students இருந்தாங்கன்னா அதாவது LKG UKG first standard அந்த மாதிரி students இருந்தாங்கன்னா first அவங்களுக்கு வந்து 3 letter words வரைக்கும் நீங்க நல்லாவே practice பண்ணுங்க. once அவங்க அதுல வந்து நல்லா strong ஆயிட்டாங்க, அவங்களாவே வந்து spelling படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க வந்து slowly you include 4 letter words and 5 letter words also to them. கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரீடிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்க வந்து 3 letter words ஈஸியா அவங்களால படிக்க முடியும். நெக்ஸ்ட் அவங்க வந்து 4 letter words, 5 letter words, 6 letter words they have to go. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபோனிக்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியும். அப்படி பில்ட் பண்ணி நம்ம படிக்கும் போது டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை நம்ம எடுத்து இதில் வந்து இந்த சவுண்ட் வரும்போது எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லி படித்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களால் வந்து ஈஸியாகவே எல்லா வேர்ட்ஸும் படிக்க முடியும். இதில் வந்து நான் தோ வி ஆர் கவரிங் ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்சனன்ட் சவுண்ட்ஸும் நான் உங்களுக்கு கூடவே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த கான்சனன்ட் வந்தால், கான்சனன்ட்றது மெய் எழுத்துக்கள், அதாவது இந்த வவல் சவுண்ட் AEIOU இல்லாமல் மீதி இருக்கு இல்லையா அந்த 21 letters அதனோட சவுண்ட்ஸும் நான் உங்களுக்கு கூடவே வேர்ட்ஸ் படிக்கும்போது சொல்லிட்டே இருக்கேன். T takes a sound of T, B takes a sound of B, அந்த மாதிரி நான் சொல்லிட்டே இருக்கேன். இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டே வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஷார்ட் வவல் சவுண்ட், லாங் வவல் சவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வரும்போது இது எல்லாமே வந்து ஒன்னா சேரும். ஸோ சேரும் போது நம்மளுக்கு ஈஸியா வந்து எல்லாத்தையும் வந்து கொலாபரேட் பண்ணி நம்ம வந்து வேர்ட்ஸில் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய வேர்ட்ஸ் படித்து பாருங்கள். இதில் கொடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா நான் வந்து மோர் தென் உங்களுக்கு 100 வேர்ட்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோலே. ஸோ இந்த வேர்ட்ஸே கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஆன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு டேக் மோர் வவல்ஸ் சவுண்ட், ஐ சவுண்டுன்னா அதையும் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். It will really improve your pronunciation skills. So ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.